பிக் பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் மக்களுக்கு பரிச்சயமானவர் பாலாஜி முருகதாஸ். இவர் தற்போது ஃபயர் என்ற திரைப்படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகிறார். இந்த படத்தின் டீசர் கடந்த மாதம் வெளியாகிய நிலையில் படத்தின் ட்ரெய்லரை படக்குழு வெளியிட்டுள்ளது. அந்த ட்ரெய்லரை நடிகர் விஜய் சேதுபதி மற்றும் சூரி அவர்களது எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ளனர். இந்த படம் விரைவில் திரையரங்கில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சகுனி படத்தை இயக்கிய சங்கர் தயாள் இயக்கத்தில் நடிகர் யோகி பாபு தற்போது குழந்தைகள் முன்னேற்ற கழகம் என்ற படத்தில் நடித்துள்ளார். படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் சில மாதங்களுக்கு முன் வெளியான நிலையில் இந்த படத்தின் முதல் பாடலான பாலிடிக்ஸ் தெர்லனா பூமரு என்ற பாடலின் லிரிக் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. இந்த பாடலை ஜி.வி. பிரகாஷ்குமார் பாடியுள்ளார். ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளியான அமரன் திரைப்படத்தில் தன்னுடைய மொபைல் எண்ணை பயன்படுத்தியதால் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு ரூ.1.10 கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என மாணவர் வாகீசன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் அமரன் படத்தில் மாணவரின் மொபைல் எண் இடம்பெற்றிருந்த காட்சி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. காட்சியை நீக்கிய நிலையில் புதிய தணிக்கை சான்று பெறப்பட்டுள்ளது எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ராஜ்கமல் நிறுவனம் விளக்கம் அளித்துள்ளது. சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள படம் கங்குவா. பான் இந்தியா படமாக உருவான இந்த படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. கங்குவா திரைப்படம் வருகிற 13ஆம் தேதி முதல் அமேசான் பிரைமில் வெளியாக உள்ளது. விஜயின் கடைசி படமாக கூறப்படும் தளபதி 69 படத்தை வினோத் இயக்குகிறார். விஜய்க்கு வில்லனாக பிரபல பாலிவுட் நடிகர் பாபி தியோல் நடிக்கிறார். இவர்களுடன் பூஜா ஹெக்டே, பிரகாஷ்ராஜ், இயக்குனர் கௌதம் மேனன், நரேன், பிரியாமணி மற்றும் பிரேமலு புகழ், மமிதா பைஜு உள்ளிட்டோர் இணைந்து நடிக்க உள்ளனர். இந்நிலையில் தளபதி 69 குறித்த லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இந்த படத்தின் டைட்டில் அறிவிப்பை புத்தாண்டை முன்னிட்டு வரும் டிசம்பர் 31ஆம் தேதி இரவில் தளபதி படத்தின் டைட்டிலை அறிவிக்க படக்குழு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தக் லைஃப் படத்தில் சிம்புவுக்கு ஜோடியாக நடிக்கும் த்ரிஷா கோலிவுட்டில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாகிவிட்டார். த்ரிஷாவுக்கு அடுத்தபடியாக அதிக சம்பளம் வாங்கும் நடிகை நயன்தாரா. த்ரிஷா நடித்து வரும் படங்கள் எல்லாம் 2025இல் வெளியாக உள்ளது. மகிழ் திருமேனி இயக்கி வரும் விடாமுயற்சி படத்தில் அஜித்குமாருக்கு ஜோடியாக நடித்திருக்கிறார். ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கி வரும் குட் பேட் அக்லி படத்திலும் அஜித் ஜோடி த்ரிஷாதான். ஆர்.ஜே. பாலாஜி இயக்கும் சூர்யா 45 படத்தில் சூர்யாவுக்கு ஜோடி த்ரிஷாதான். அடுத்து விஜய் சேதுபதியுடன் சேர்ந்து 96 படத்தின் 2ஆம் பாகத்திலும் நடிக்கவிருக்கிறார். மலையாள நடிகை ஐஸ்வர்யா லட்சுமி மலையாள சினிமாவில் பல வெற்றி படங்களில் நடித்துள்ளார். தமிழில் ஜெகமே தந்திரம், ஆக்ஷன், பொன்னியின் செல்வன் 1 மற்றும் 2 ஆகிய படங்களில் நடித்திருந்தார். தற்போது தமிழில் தக் லைஃப் படத்திலும் நடித்துள்ளார். இந்த நிலையில் விலங்கு வெப்தொடர் இயக்குனர் பிரசாந்த் பாண்டிராஜ் இயக்கத்தில் சூரி கதாநாயகனாக நடிக்கவுள்ள படத்தில் ஐஸ்வர்யா லட்சுமி கதாநாயகியாக நடிக்க ஒப்பந்தம் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது.